ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 16th அண்ட் 17த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நிமிஷம். கரண்ட் அஃபேர்ஸ் போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்ப வந்து யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? இது நம்ம கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் ஆப்ல பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே நம்ம எலைட் பாஸ்ல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். எலைட் பாஸ்ல வந்து KR35 என்ற கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ எலைட் பாஸ்ல என்னென்ன கவரேஜஸ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங்கு அப்புறம் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மாக் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லாமே பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இதுல அவைலபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாம மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான ப்ராஜெக்ட் K10 செஷனு, இங்கிலீஷ்க்கான மெயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய செஷன், பிளஸ் வந்து ரீசனிங்க்கான மெயின் செஷன் சொல்லிட்டு எல்லாமே இந்த எலைட் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவரேஜ் ஆகும். சரிங்களா? மறக்காம கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா CA15 என்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே, உங்களுக்கு இன்னுமே வந்து பிரைஸ் ரிடக்ஷன் வந்து இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். மந்த்லி மேகசின் பூஸ்டர்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்களா? பிளஸ் வந்து நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே இருக்கு. சரிங்களா? இந்த நம்ம டெலகிராம் குரூப் சேனலுக்கான லிங்க்குமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்டின்னா, குயிஸ் வந்து டெய்லியுமே கண்டக்ட் ஆயிட்டு இருக்கும். பிளஸ் வந்து டெய்லி அப்டேட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். பிளஸ் வந்து ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸு, பிளஸ் ப்ரிப்பரேஷன் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கும். மறக்காம டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, வாட் இஸ் த ரிமார்க்கபிள் அபவுட் இஸ்ரேல் ட்ரோர் 1 சேட்டிலைட் லான்ச்டு இன் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா, ஜூலை 2025ல அந்த சேட்டிலைட் பேர் பார்த்தோம் அப்டின்னா, ட்ரோர் 1 சேட்டிலைட் ஓகேங்களா? எங்க யார் லான்ச் பண்ணாங்கன்னா, இஸ்ரேல்ல. ஓகேங்களா? இது வந்து என்ன ரிமார்க்கபிளா இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த ட்ரோர் 1 சேட்டிலைட் பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ்ரேல்ஸ் ஃபுல்லி கவர்ன்மென்ட் ஃபண்டட் கம்யூனிகேஷன் சேட்டிலைட். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து கவர்ன்மென்ட் ஃபண்ட்ல கிரியேட் பண்ண சேட்டிலைட் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி கவர்ன்மென்ட் ஃபண்டட் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் தான் இந்த சேட்டிலைட் ட்ரோர் 1 சேட்டிலைட். எந்த கண்ட்ரிதுன்னா இஸ்ரேல்து. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தோம் அப்டின்னா, எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேனாவெரல் அப்படின்னக்கூடிய ஒரு இடத்துல தான் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா டிசைன்ட் ஃபார் a 15-year மிஷன் இன் a geostationary orbit providing continuous coverage over இஸ்ரேலும் நியர்பை ரீஜியன்ஸும் வந்து ஃபுல்லாவே அதுல கவரேஜ் ஆவறதுக்கு தான் இந்த ட்ரோன் ஒண்ண வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த சேட்டலைட்டோட வெயிட் பார்த்தோம்னா 4.5 டன்ஸ். அதோட ஸ்பேன் பார்த்தோம்னா 17.8 மீட்டர்ஸ் வரையும். ஓகேங்களா? இதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து ஃபுல்லா வந்து அட்வான்ஸ்ட் டிஜிட்டல் பேலோட் அதாவது அட்வான்ஸ்டான டிஜிட்டல் மூலியமாவும், பிளஸ் வந்து ரீப்ரோகிராமபிள் சாஃப்ட்வேர் டிஃபைன் டெக்னாலஜியுமே இதுல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இந்த இத வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சேட்டலைட் ட்ரோர் 1 பார்த்தோம்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது அந்த நாட்டிலே தயாரிச்ச ஒரு கவர்ன்மென்ட் ஃபண்டட் ஒரு சேட்டலைட் தான் இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதனுடைய டோட்டல் காஸ்ட் டெவலப்மென்ட் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம்னா, 1670 க்ரோர்ஸ் அதாவது அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா டாலர் வைஸ்ல பார்க்கும்போது 220 மில்லியன் வந்து இதுக்கு வந்து செலவாகி இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் த இன்டரிம் மேனேஜிங் டைரக்டர் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் கர்நாடகா பேங்க் இன் ஜூலை 2025 ஆஃப்டர் எ லீடர்ஷிப் கிரைசிஸ்னால இப்ப இன்டரிம் எம்டி அதாவது பெர்மனன்ட்டா இல்லாம இன்டரிமா வந்து எம்டி அண்ட் சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்குக்குன்னா கர்நாடகா பேங்க்குக்கு. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பட் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவரு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜூலை 16த்லேருந்து இன்டரிம் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் கர்நாடகா பேங்க்குக்கு. ஓகேங்களா? ஃபாலோயிங் த ரிசைக்னேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் எம்டி வந்து ரிசைக்னேஷன் பண்ணதுனால, இவர வந்து இன்டரிமா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பட். ஓகேங்களா? இவரு பார்த்தோம்னா கர்நாடகா பேங்க்ல சின்ஸ் 1981லேருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரம் கிளர்க் டூ சீஃப் ஆப்பரேட்டிங் ஆஃபீசர்ஸ் வரையும் அதே பேங்க்ல கன்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர். ஓகேங்களா? ரெசிக்னேஷன் யார் ரெசிக்னேஷன் பண்ணாங்கன்னா, ஃபார்மர் எம்டி ஸ்ரீ கிருஷ்ண ஹரிஹர சர்மா அப்படின்றவர் தான் வந்து பர்சனல் ரீசன் காரணமா ரிசைக்னேஷன் பண்ணதுனால, இவர வந்து இன்டரிமா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டடி த பேங்க்ஸ் ஆப்பரேஷன் இந்த இன்டரிம் பீரியட்ல கண்டிப்பா இவர் வந்து ஒரு நல்ல ஸ்டடியா ஒரு பேங்க் ஆப்பரேஷன்ஸ் வந்து கொண்டு போவாருன்னு ஒரு நம்பிக்கையில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி இவர வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கர்நாடகா பேங்க் வந்து எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1924 இதோட எந்த பேஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, மங்களூர்ல இருக்கிறது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which IAS officer was appointed as a MD and CEO of GIFT City in Gandhinagar in July 2025? எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் கௌல் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா 2001 பேட்சோட ஐஏஎஸ் ஆஃபீஸர், கேரளா கேடர். ஓகேங்களா, இவர் தான் வந்து MD and CEO ஆஃப் GIFT City கம்பெனி லிமிடெட், காந்திநகர்ல இருக்கக்கூடியது. 3 இயர் டெபுடேஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ ப்ரீவியஸா யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா, டப்பன் ரே அப்படின்றவர் தான் இருந்தாரு. இவர் 6 இயர் டேர்ம்ல இருந்தாரு இந்த கிஃப்ட் சிட்டிஸ் ஹெட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சஞ்சய் கவுல் அவர் பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல ஜாயிண்ட் செக்ரட்டரியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹேஸ் ஹெல்ட் கீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ் இன் டூரிசம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லயும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்து மிகப்பெரிய ரோலும் வந்து பண்ணியிருக்காரு. எங்கன்னா குஜராத்ல. ஓகேங்களா. கிஃப்ட் சிட்டின்றது பார்த்தீங்கன்னா, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் டெக் சிட்டி தான் வந்து கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து லீடிங் ஸ்மார்ட் சிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஹப், இந்தியாவோட ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஹப்பாவும் வந்து இப்போ அந்த கிஃப்ட் சிட்டி வந்து ரோல் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஒர்க்கிங், இவரோட ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு இது வந்து குஜராத்தோட டூரிசம், ஃபைனான்ஸ் அண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்த முடியும், கொண்டு வரலாம், ஒரு புது விதம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்தோம் அப்படின்னா, கிஃப்ட் சிட்டி எப்போ லான்ச் பண்ணாங்க, அதாவது லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2007ல். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனல் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குன்னா, காந்திநகர், குஜராத்தில். ஓகேங்களா. இந்த கிஃப்ட் சிட்டியோட பர்பஸ் அதில் என்னென்ன இருக்குன்றது பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸு, ஃபினான்ஸ் டெக்கு ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் சிட்டி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இதனுடைய பர்பஸ். ஓகேங்களா, கிஃப்ட் சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் அப்பாயிண்டட் as த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாஸ் ரயில்வே, ஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், இன் ஜூலை 2025 ஃபர்ஸ்ட் உமன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சொனாலி மிஸ்ரா அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 1993 பேட்ச் சேர்ந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், மத்திய பிரதேஷ் கேடர்ல. ஓகேங்களா. பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் ஆர்பிஎஃப் சின்ஸ் த ஃபார்மேஷன் இன் 1957. ஆர்பிஎஃப் ஃபார்மேஷன் ஆயிட்டுல இருந்து இப்போ வரைக்கும் இப்போதான் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஆர்பிஎஃபோட ஹெட்டா இருக்கிறது. ஓகேங்களா. ஹெட்டா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட். ஷி வில் சர்வ் until அக்டோபர் 2026 வரை இவங்க வந்து ஒர்க் பண்ண போறாங்க, அதனுடைய அப்பாயின்மெண்ட்டா. ஓகேங்களா. பேர் பார்த்தீங்கன்னா சொனாலி மிஸ்ரா. இவங்க பார்த்தோம் அப்படின்னா, ஷி இஸ் a recipient ஆஃப் பிரசிடென்ட் போலீஸ் மெடல் ஃபார் டிஸ்டிங்விஷ் சர்வீஸ்க்கும் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் வந்து மெரிட்டோரியஸ் சர்வீஸ் 2 சர்வீஸ்க்கும் சேர்த்து இவங்க வந்து ஒரு பிரசிடென்டோட போலீஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் யாதவா அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. அவரு ஜூலை 2025ல ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவங்க சொனாலி மிஸ்ராவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who became the first person to serve as both full-term MD and CEO of LIC under the new governance framework in July 2025. ஃபுல் டேர்மா வந்து எம்டி எல்ஐசிக்கான எம்டி அண்ட் சிஓ ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் யார் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் துரைசாமி அப்படின்றவங்க தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு எத்தனை இயர்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் டேர்முக்கு. ஓகேங்களா. ஸோ மேக்கிங் ஏ லீடர்ஷிப் ரெஃபார்ம். R. Doraisamy has more than 3 decades of experience and led digital transformation initiative in LIC. LICல வந்து கிட்டத்தட்ட 3 decades 30 இயர்ஸ்க்கு பக்கம் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே எல்ஐசியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை தான் வந்து இப்போ எம்டி அண்ட் சிஇஓவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டேர்மாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. துரைசாமிஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பெக்டட் டு என்ஷூர், அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதில் அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எல்ஐசியோட ஸ்டெபிலிட்டி, ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்டு ஸ்ட்ராட்டஜிக் கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ப்ரீவியஸ் எம்டி அண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா சட்பால் பானு லெட் த ரோல் ஆன் த இன்டரிம் பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்ஐசியோட எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா 1956. இந்தியாவோட லார்ஜஸ்ட் லைஃப் இன்சூரர் பார்த்தோம்னா எல்ஐசி தான். ஐபிஓ வந்து லான்ச் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப் 2022ல. ரெகுலேட்டர் பண்றது பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ. எல்லா இன்சூரன்ஸ் ஃபுல்லாவே வந்து ரெகுலேட் பண்றது வந்து ஐஆர்டிஏ தான். இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ரிசீவ்டு த ஹெம் பகதூர் மலா அவார்ட் 2018 இன் காத்மாண்டு ஃபார் நோட்டபிள் சர்வீஸ் இன் ஜுடிஷியரி அண்ட் பப்ளிக் செக்டாருக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட். ஓகேங்களா. யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்யாண் ஸ்ரேஷ்டா அப்படின்றவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம் கல்யாண் ஸ்ரேஷ்டான்றவர் யாருன்னு பார்த்தோம்னா 25th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் நேபாளோட சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. ரிசீவ்ட் ஹேம் பகதூர் மலா அவார்ட் 2018 காத்மாண்டுல நேபாளில் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டு வந்து என்ன
அ என்ன பர்ப்பஸ் என்ன இதில வச்சு குடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜுடிஷியல் லீடர்ஷிப் பிளஸ் வந்து குட் கவர்னன்ஸ் பிளஸ் வந்து லீகல் ரிஃபார்ம் ஓட அடிப்படையா வச்சு தான் இந்த அவார்ட வந்து அவர வந்து கௌரவிக்கிறது. கௌரவப்படுத்துறது. ஓகேங்களா? இட் இஸ் ஆர்கனைஸ்டு பை நேபாள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அசோசியேஷனும் பிளஸ் வந்து சால்ட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு 2மே கம்பைன் பண்ணி தான் இத வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? யார் இது பிரசன்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் பிரகாஷ் பிரகாஷ்மன் சிங் ரவுட் அட் த பிரஸ்டிஜியஸ் செரிமோனி. அந்த செரிமனிய வந்து பிரசன்ட் பண்ணது வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் தான். ஓகேங்களா? இந்த அவார்ட்ல வந்து கேஷ் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, என்பிஆர் 2,00,000 வந்து அண்ட் ஃபார்மல் ரெகக்னிஷனுமே இதில இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்டேட் தான்றது இஸ் நவுன் அஸ் எ இன்ஸ்டன்ஸ் ஆன் இன்க்ளூசிவ் டெமோக்ரசி, என்விரான்மென்டல் ஜஸ்டிஸ் அண்ட் டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த செலக்ஷன் யார் இத செலக்ஷன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி லெட் பை த ஃபார்மர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, உமேஷ் மெய்னாலி. அவங்க மூலியமா தான் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாவே பண்றது. ஓகேங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ரவுட் ஹைலைட்டட் ஸ்ரேஸ்தாஸ் ரெபுடேஷன் இன் ஃபார் ஜுடிஷியல் இன்டெகிரிட்டி அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு த ரூல் ஆஃப் லா. இவர் வந்து அவருடைய பெருமைய வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஹேம் பகதூர் மல்லா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, எஸ்டிசி அதாவது சால்ட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நேபாள்ல இருக்கக்கூடிய எஸ்டிசியோட ஃபவுண்டர் தான் வந்து ஹேம் பகதூர் மல்லா அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆஃபீசர்ஸ்ன்னு பார்க்கும்போது, கல்யாண் ஸ்ரேஸ்தா சர்வ்டு சீஃப் ஜஸ்டிஸ் அன்டில் 2016 வரைக்கும் வந்து இவங்க வந்து வொர்க் பண்ணியிருக்காங்க. ஜுடிஷியல் ஆஃபீசர்ஸா. ஓகேங்களா? நேபாளோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, காத்மாண்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஸ்டேட் வாஸ் ஹானர்ட் வித் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் ஓடிஓபி அவார்ட்ஸ். ஓகேங்களா? 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்ன்ற அவார்ட். ஓகே 2024-25 செக்யூரிங் 10 ரெகக்னிஷன்ஸ் ஃபார் எக்ஸம்ப்ளரி கான்ட்ரிபியூஷன் டு 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் இனிஷியேட்டிவ். எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நேஷனல் அந்த அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல. ஓகேங்களா? 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்னா கிட்டத்தட்ட அந்த ஜிஐ டாக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியரைஸா இருக்கும். ஸோ அத பொறுத்து இந்த அவார்ட வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது யார் இந்த அவார்ட் யார் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அதான் ஹையஸ்ட் அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இந்த ஹானர்ட் வின்னர்ஸ் வந்து அவார்ட் பண்ணது. ஓகேங்களா? நேஷனல் ஓடிஓபி 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அவார்ட் 2024 டு ரெகக்னைஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்னோவேஷன் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். இத பொறுத்து தான் வந்து அந்த அவார்ட வந்து குடுக்குறது. ஓகேங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தா கிளின்ச்சஸ் அ டோட்டல் ஆஃப் 10 அவார்ட்ஸ், 7 அட் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் 3 அட் த ஸ்டேட் லெவல்ல அண்ட் யுடி அண்ட் அதர் கேட்டகரிஸ்ல வந்து வின் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த அவார்டோட எய்ம் பார்த்தோம் அப்படின்னா, டு ப்ரோமோட் யூனிக் ப்ராடக்ட் ஃப்ரம் ஓவர் 750 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து அக்ராஸ் இந்தியா ஃபாஸ்டரிங் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் லோக்கல் கிராஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலயுமே வந்து இத ப்ரமோட் பண்றதுக்கோசரம் தான் வந்து இந்த அவார்ட் வந்தோட மெயின் எய்ம். ஓகேங்களா? இந்த அவார்ட் ஸ்பேன் பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன அதில பார்த்தோம்னா, ஹேண்ட்லூம்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ன்னு இன்னொன்னு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆத்ம நிர்பார் பாரத்தோட விஷன வந்து இன்னும் சப்போர்ட் பண்ற விதத்தில வந்து இந்த அவார்ட் ஃபங்ஷன்ஸுமே வந்து போனது. ஓகேங்களா? ஸோ இதனோட 2ண்ட் எடிஷன் தான் இப்ப 2024 நடந்தது. எத்தன அப்ளிகேஷன்னா 641 அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில வந்திருக்கிறது. இதில சீஃப் ஜஸ்டிஸ், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி பியூஷ் கோயல், யூனியன் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவர் தான் வந்து இத வந்து இந்த ஈவென்ட் வந்து நடத்துனது. ஓகேங்களா? ஜிதின் பிரசாத் கிரேஸ்டு த ஈவென்ட். ஆந்திர பிரதேஷ் அச்சீவ்ட் கோல்ட் இன் கேட்டகரி. ஆந்திர பிரதேஷ் தான் வந்து கேட்டகரி ஏ இதில வந்து கேட்டகரியில வந்து கோல்டு இது அச்சீவ் பண்ணது. ஃபார் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் ஹைலைட் த ஸ்டேட் லெவல் எஃபோர்ட்ஸ் இன் 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் புரோகிராம்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இந்தியன் மிஷன் அப்ராட்ல பார்க்கும்போது சச் அஸ் சிங்கப்பூர் அண்ட் நியூயார்க் வேர் ஆல்சோ ரெகக்னைஸ்டு ஃபார் திஸ் ஓடிஓபி ப்ரமோஷனுக்கும் வந்து சிங்கப்பூர், நியூயார்க்ல வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓடிஓபி இனிஷியேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா, 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்ன்னு சொல்றது. மெயினா ஃபோக்கஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, பிராண்டிங் யூனிக் ப்ராடக்ட்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கான ஒரு யூனிக் ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனோட ஃப்ரம் ஈச் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடிஷன் பார்த்தோம்னா 2022ல தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன். ஓகேங்களா? அண்டர் டிபிஐஐடி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா அமராவதி. இந்த ஓடிஓபிக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வாரணாசியில வந்து ஆ பனாரசி சில்க் அப்படின்றது வந்து ஃபேமஸ். அதே மாரி கேரளால பார்த்தோம் அப்படின்னா, பாலக்காடு மட்டார் ரைஸ்ன்னு சொல்றது. ஓகேங்களா? அ அடுத்தது கர்நாடகால பார்க்கும்போது, சன்னப்பட்னா டாய்ஸ் அப்படின்றது வந்து கர்நாடகால ஃபேமஸ். ஸோ அது மாரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அத பொறுத்து தான் வந்து இந்த அவார்ட் வந்து குடுக்குறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா What was the global rank of the National Stock Exchange (NSE) in IPO
fundraising during H1 2025 according to S&P data படி NSE ஓட குளோபல் ரேங்க் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 4th பிளேஸ்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ NSE secured 4th spot globally for IPO fundraising in H1 2025. raising எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5.51 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 8.9% ஆஃப் த டோட்டல் குளோபல் ஐபிஓட டோட்டலான குளோபல் ஐபிஓல நம்ம இதில் பங்கு பார்த்தோம்னா 8.9%. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 61.95 பில்லியன் வந்து இந்த பீரியட்ல வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? டாப் 3 எக்ஸ்சேஞ்சஸ் வேற ஆல்சோ ஃப்ரம் யூஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் குளோபல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, NYSE நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் வந்து நாஸ்டாக் குளோபல் செலக்ட் மார்க்கெட்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாப் 3 எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ NSE hosted 73 IPOs in H1 2025, highest by number in உலக லெவல்ல பார்க்கும்போது இதுதான் வந்து ஹையஸ்டான நம்பர். ஓகேங்களா? அந்த 119 ஐபிஓஸ்ல வந்து எவ்வளோ வந்து இந்தியா வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 51,150 crore வந்து லாஸ்ட் 6 மந்த்ல மட்டுமே ஐபிஓ ரைஸ் ஆனதுல இவ்வளோ அமௌண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிக்கஸ்ட் இந்தியன் ஐபிஓ டீல் பை ஹையஸ்டா எந்த ஐபிஓ வந்து ஹையஸ்டான அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா HDB ஃபைனான்சியல்ல எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12,500 crore வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கே பார்த்தோம்னா NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1992ல ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில். ஓகேங்களா? ஐபிஓன்றது ஒன்றும் இல்லை, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஃபர்ஸ்ட் சேல் ஆஃப் த கம்பெனி ஷேர்ஸ் டு த பப்ளிக். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே பப்ளிக்கு வந்து தெரியப்படுத்தி அந்த ஷேர்ஸை வந்து NSEல லிஸ்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறது வந்து இந்த ஐபிஓ மூலியமாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செபின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் ஐபிஓஸ். இந்த ஐபிஓ ப்ளஸ் வந்து லிஸ்டட் மார்க்கெட்ஸ் இன் இந்தியா நம்ம இருக்கக்கூடிய எல்லா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜஸ் பண்ணுறது எல்லாமே செபி. NSEயோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா BSE இந்தியாவில் இருக்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE, இன்னொன்று வந்து நாஸ்டாக்ன்ற ஒன்றில் யூஎஸ்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ். இது எல்லாமே வந்து NSEயோட காம்படிட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which two countries are collaborating after Cypriot Films announced 10,000 crore FDI, okay, foreign direct investment in India shipping sector in July 2025. எந்த ரெண்டு கண்ட்ரிஸோட கொலாபரேஷன் பார்த்தோம்னா சிப்ரஸ் அண்ட் இந்தியாவோட கொலாபரேஷன்ல தான் வந்து 10,000 crore வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சிப்ரியாட் ஃபிலிம்ஸ் இன்டோரியேஷன் நேவிகேஷன் அண்ட் டான்ஷிப் பார்ட்னரோட சேர்ந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 crore இன் இந்தியன் ஷிப்பிங் கோசரம். ஸோ இது வந்து சிப்ரியாட்ன்றது சிப்ரஸில் இருக்கிறதும் ப்ளஸ் வந்து இந்தியாவும் சேர்ந்து ஓகேங்களா எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 10,000 வந்து crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்குன்னா ஷிப்பிங் ப்ராசஸ். திஸ் மார்க்ஸ் லார்ஜஸ்ட் எவர் FDI இன் இந்தியா ஷிப்பிங் சின்ஸ் 100% FDI வாஸ் அலவுட் இன் 2005ல. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து நரேந்திர மோடி வந்து விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க சிப்ரஸ்ல. ஸோ அதன் மூலயமா வந்த இதுதான் வந்து இந்த விச் மீன்ஸ் இந்த கான்ட்ராக்ட், இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சிப்ரஸ்க்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து 10,000 crore இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷிப்பிங்ல. இந்த கொலாபரேஷன் மூலிமா இன்க்ரீஸ் இந்தியா ஃபிளாக்ஷிப் டன்னேஜஸ் அண்ட் கிரியேட் ஜாப்ஸ் ஃபார் இந்தியன் சீஃபேரர்ஸ்க்கும் வந்து அதிகமான ஜாப்ஸ்க்கு இதன் மூலிமா வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. திஸ் மூவ் சப்போர்ட்ஸ் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வந்து இதன் மூலிமா ஹெல்ப்பாகவும் இருக்கு. எய்ம் டு மேக் சிப்ரஸ் இந்தியா வெஞ்சர்ஸ் த லார்ஜஸ்ட் ஷிப்பிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் இந்தியா. சிப்ரஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஐலாண்ட் நேஷன். எங்கன்னு பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் மெடிட்டேரியனில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் நேஷன் தான் வந்து சிப்ரஸ்ன்றது. இந்தியாவோட ஷிப்பிங் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் டு 100% FDI சின்ஸ் 2005ல இருந்து இருக்கு. EXIMன்றது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் குரூஷியல் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் தான் XIM சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த ரீசன் ஃபார் த RBI இம்போசிங் பெனால்டிஸ் ஆன் போத் HDFC பேங்க்குக்கும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கும் வந்து RBI இம்போசிங் பெனால்டி போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசனுக்காகன்றது பார்த்தோம் அப்படின்னா நான் கம்ப்ளையன்ஸ் வித் ரெகுலேட்டரி டைரக்ஷன், அதாவது நான் கம்ப்ளையன்ஸ் ரீசனுக்கோசரம் RBI வந்து பெனால்டிஸ் போட்டிருக்காங்க HDFC பேங்க்குக்கும் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கும். எவ்வளோ வயலேஷன் எவ்வளோ which means பெனால்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்க்குக்கு பார்த்தோம்னா 4.88 lakh வந்து ஃபார் வயலேட்டிங் நார்ம்ஸ் ரிலேட்டிங் டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா when granting a டேர்ம் லோன் கொடுக்கும்போது அதனுடைய நார்ம்ஸ் வந்து வயலேட் பண்ணதுனால 4.88 lakh வந்து HDFC பேங்க்குக்கும் 2.70 lakh வந்து நான் கம்ப்ளைன்ஸ் வித் டிஜிட்டல் லெண்டிங் ரூல்ஸ் கடன் வாங்க பார்த்தீங்களா அதில் நான் கம்ப்ளைன்ஸ் இதில் வயலேட் பண்ணதுக்கு 2.70 lakh வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்க்கும் 4.88 lakh வந்து HDFC பேங்க்குக்கும் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ HDFC பேங்க் இஷ்யூஸ் வாஸ் அண்டர் FEMA
provision concerning foreign direct investment. Shriram Finance பார்த்தோம்னா loan repayment through a third party account instead a direct credit from the borrowers. Penalty were imposed after statutory inspections. தனித்தனியா inspection பண்ணும்போது அது பண்ணாங்க. So show cause notice. such aim இதோடைய மெயின் எய்ம் பார்த்தோம்னா டு ஸ்ட்ரென்தன் ஃபினான்ஷியல் செக்டாரோட டிரான்ஸ்பரன்சி ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரதுக்கு தான் இது முழுக்க முழுக்க அது எல்லாமே பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which public sector company launched India's first entirely woman-operated dispensary at its South Eastern Coalfield Limited SECL ன்னு சொல்லுவாங்க. South Eastern Coalfield Limited ஹெட்குவார்ட்டர் எங்கன்னா பிலாஸ்பூர் இன் ஜூலை 2025ல எந்த பப்ளிக் செக்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்டையர்லி வந்து உமன் ஆப்ரேட்டட் வந்து கொண்டு வந்தது பார்த்தோம் அப்படின்னா கோல் இந்தியா லிமிடெட் CIL ஓகேன்னு சொல்லுவாங்க. CILன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த கோல் இந்தியா லிமிடெட் தான் வந்து இனாகிரேட்டட் தான் வசந்த் விஹார் டிஸ்பென்சரி அட் SECL ஹெட்குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா பிலாஸ்பூர் சத்தீஸ்கர்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேஸ்ல. ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா என்டையர்லி மேனேஜ்ட் பை 14 மெம்பர் உமன்ஸ் டீம் ஒரு குழுவால தான் வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரன் பண்றாங்க. டாக்டர், நர்சஸ், பாராமெசிட்ஸ் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா உமன்ஸ் மட்டுமே. ஓகேங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் ஜெண்டர் டைவர்சிட்டியும் ப்ளஸ் வந்து எம்பவர்மெண்ட் இன் இந்தியாஸ் கோல் செக்டார்ல வந்து மெயினாக இது பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் சர்வீஸ் இருக்கு இன்க்ளூடிங் OPD, எமர்ஜென்சி கேரு, ECG, எலக்ட்ரோகார்டியோகிராஃபு, பேத்தாலஜி அண்ட் ஃபார்மசி ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து காம்ப்ரிஹென்சிவாக கவர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதுதான் CIL கோல் இந்தியா லிமிடெட். எந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா SECL ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா பிலாஸ்பூர் சத்தீஸ்கர்ல. ஓகேங்களா. SECLோட ஹெட்குவார்ட்டர் என்ன சொன்னோம்னா பிலாஸ்பூர் சத்தீஸ்கர். பேரண்ட் கம்பெனி எதுவும் பார்த்தீங்கன்னா CIL கோல் இந்தியா லிமிடெட் மகாரத்னா பப்ளிக் செக்டார் யூனிட். கோல் இந்தியா லிமிடெட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1975ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன் ஜூலை 2025 விச் இந்தியன் ஸ்டேட் இன்னாகிரேட்டட் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் அக்வாடெக் பார்க். அக்வாடெக் பார்க் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்டேட்ல. ஓகேங்களா. ஸோ டு என்ஹான்ஸ் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா எந்த ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா அசாம்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னாகிரேட்டட் பை யார் இன்னாகிரேட் பண்ணாங்கன்னா சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அக்வாடெக் பார்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனாப்பூர் நியர் கவுஹாத்தில. ஓகேங்களா. அசாம்ல. டெவலப்டு த்ரூ கொலாபரேஷன் அமாங் எதனுடைய கம்பைன் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா கொலாங் குப்பிலி NGO மூலிமா நபார்ட், ICAR, CIFA அண்ட் செல்கோ ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இவங்களோட கொலாபரேட் பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அக்வாடெக் பார்க்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசாம் டபுள் இட்ஸ் ஃபிஷ் அவுட்புட் பிட்வீன் 2019 to 2024 வந்து அதனுடைய ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. பிகமிங் இந்தியாவிலேயே வந்து 4th லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாகவும் வந்து அசாம் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அசாமோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டிஸ்பூர். மேஜர் ரிவர்ஸ் வந்து பார்த்தோம்னா பிரம்மபுத்திராவும் பரக் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் வந்து இருக்கு. இந்த இனிஷியேட்டிவ் இந்த அக்வாடெக் பார்க் வந்து ஆத்ம நிர்பார் கவர்மெண்டோட ஆத்ம நிர்பார் பாரத்தோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பிரிட்ஜ் எந்த பிரிட்ஜ் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பை யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி இன் ஜூலை 2025 இஸ் கரண்ட்லி இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பிரிட்ஜோட நேம் என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கதூர் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஷ்ரவாதி. சரி. ஓகேங்களா. ஸோ சிங்கதூர் பிரிட்ஜ் ஸ்ட்ரெச்சஸ் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2.44 கிலோமீட்டர்ல எந்த ரிவர் பேங்க்குனா பேக் வாட்டர்ஸ்னா ஷ்ரவாதி பேக் வாட்டர்ஸ்ல எந்த பிளேஸ்ல லொக்கேட் ஆயிருக்குன்னா சிவமோகா கர்நாடகால. ஓகேங்களா. இதனோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 472 crore. இட் என்ஹான்ஸ் கனெக்டிவிட்டி ஆஃப் செவரல் வில்லேஜஸும் பில்கிரிம்ஸும் இதன் மூலியமா செவரல் வில்லேஜஸ் வந்து இதன் மூலியமா வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா. இந்த பிரிட்ஜஸ் மூலியமா. Before the bridge, resident depend upon the barge service after the area was cut off by the reservoir in 1960s. Features 16-meter wide deck இருக்கும் with 4 pylon, 96 cables. அந்த பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் மாடர்ன் டிசைன்ஸ்க்கோசரம். ஓகேங்களா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 2019, கம்ப்ளீட் பண்ணது 2025ல. யார் இதை முடிச்சு கொடுத்தது பார்த்தோன்னா திலீப் பில்ட்கான் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த பிரிட்ஜுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தது. ஓகேங்களா. லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பந்த்ரா ஓர்லி சீலிங்க் மும்பையில் இருக்கிறது தான் வந்து லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ். ஓகேங்களா. இந்த ரிவர் பார்த்தோம்னா ஷவாதி வந்து இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஜாக் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த இந்தியாவோட டாலஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் தான்.
ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் இது வந்து செகண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா, வித்யாசாகர் ஸ்டேட்டும் கொல்கட்டால இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் வந்து பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இதனோட செகண்ட் இந்த சிங்கந்தூர் பிரிட்ஜ் எங்க இருக்குன்னா, சிவமோகா டிஸ்ட்ரிக்ட்ல மால்நாட் ரீஜியன்ல கர்நாடகா பிளேஸ்ல வந்து இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, how many chief justice were newly appointed or transferred by the government of India in July 2025? எத்தனை chief justice பார்த்தோம் அப்படின்னா 9 chief justice. Government of India approved the transfers and appointments of 9 chief justice, 19 judges வந்து to various courts. அதாவது புதுசான அப்பாயின்மெண்ட் பிளஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து 9 சீஃப் ஜஸ்டிஸும் பிளஸ் வந்து 19 ஜட்ஜஸ் வந்து வேரியஸ் கோர்ட்ஸ்க்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது என்ன பர்பஸ் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் அண்ட் ரெடியூசிங் பேக்லாக் இந்தியன் ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனுக்கோசரம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ரெக்கமெண்டேஷன் வேர் மேட் பை த சுப்ரீம் கோர்ட் கொலிஜியமோட ரெக்கமெண்டேஷன்னால இந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. இந்த அப்பாயின்மெண்ட் ஸ்பேண்ட் அக்ராஸ் வேரியஸ் ஸ்டேட்ஸ் டு அட்ரஸ் வேகன்சிஸை பொறுத்து ஃபுல்லாக வேரியஸ் ஸ்டேட்ஸில் வந்து இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நடந்திருக்கிறது. ஓகேங்களா? இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பை த கொலிஜியம் மூலியமாக தான் வந்து அப்பாயின் பண்ணாங்க. பட் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலைஸ்டு பை பிரசிடென்ட் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அட்வைஸை பொறுத்து. ஓகேங்களா? ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் 2025 படி 25 ஜட்ஜஸ் ஓகேங்களா இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம்ன்றது வந்து பார்த்தோன்னா குரூப் ஆஃப் சீனியர் ஜட்ஜஸ் மேக்கிங் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து மெயினாக டிஸ்கஷன் போகிறது எல்லாமே வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம்ன்றது வந்து சீனியர் ஜட்ஜஸோட குரூப் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு த MOC&I, வாட் வாஸ் இந்தியாஸ் ட்ரேட் டெபிசிட் இன் ஜூன் 2025 இயர் ஆன் இயர்? எவ்வளோ வந்து இந்தியா ட்ரேட் டெபிசிட் இருக்குன்னு பார்த்தோம்னா 3.51 பில்லியன் வந்து டெபிசிட்டாக இருக்குது. த ட்ரேட் டெபிசிட் பார்த்தோம் அப்படின்னா நேரோ டு $3 டாலரில் 3.51 பில்லியன் இன் ஜூன் 2025 ஷார்ப் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது மெயினாக பார்த்தோம் அப்படின்னா டிரைவ் பை சர்ஜ் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெடியூஸ்டு இம்போர்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் கோல்டோட இம்போர்ட்ஸ் வந்து கம்மியானதுனாலுமே வந்து இதனுடைய டிக்ரீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா டு ரிஃப்ளெக்ட்ஸ் இம்ப்ரூவ்ட் குளோபல் டிமாண்ட் இன் இந்தியன் கூட்ஸ், எஸ்பெஷலி இன்ஜினியரிங், ஃபார்மா அண்ட் ஐடி சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து குளோபல் டிமாண்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? லோவர் இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் பிரைஸ் கான்ட்ரிபியூட்ஸ் இன்டு த ஸ்மாலர் இம்போர்ட் வேல்யூஸ். இயர் ஆன் இயர் ட்ரெண்ட் ஷோஸ் எ பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனால் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அமாங் த லோயஸ்ட் டெபிசிட் போஸ்டட் இந்த ரீசெண்ட் இயர்லேயே வந்து இதுதான் வந்து லோயஸ்ட் டெபிசிட் போஸ்டடாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் MOC&Iன்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இவங்க தான் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேட் ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணுறது. ட்ரேட் டெபிசிட்ன்றது பார்த்தோம்னா இம்போர்ட்ஸு மைனஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. இது என்னத்தை அஃபெக்ட் பண்ணுன்றது பார்த்தோன்னா கரன்சியும் இன்னொன்று வந்து ரிசர்வ்ஸும் வந்து அஃபெக்ட் பண்ணுறது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பார்த்தோன்னா ஸ்டெபிளைஸ் கரன்சி அண்ட் ஃபண்ட் இம்போர்ட்ஸ் வந்து பண்ணுறது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். கீ எக்ஸ்போர்ட் என்னென்ன மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தோன்னா இன்ஜினியரிங்ஸ் குட்ஸு, ஐடி, ஃபார்மா, டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மாட்டிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடாக ப்ளஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே வந்து கீ எக்ஸ்போர்ட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் CPI இன் ஜூன் 2025 ரீச்சிங் த லோயஸ்ட் இன் ஓவர் 6 இயர்ஸில் வந்து லோயராக ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்தியாஸோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.10%. ஓகேங்களா? ஜூன் 2025 ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் CPI fell to 2.10 லோயஸ்ட் இன் ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் வந்து அதிகமான லோயஸ்ட். ஓகேங்களா? ஸோ 2.10. ரூரல் இன்ஃப்ளேஷன் பார்த்தோன்னா 1.72, அர்பன் இன்ஃப்ளேஷன் 2.56 இருக்குது. ஓகேங்களா? ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்டட் டீஃப்ளேஷன் அட் -1.06 வந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ டீஃப்ளேஷன்ன்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ப்ரைஸ் க்ரோத்தாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா -1.06 இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட டீஃப்ளேஷன் சொல்லிட்டு நெகட்டிவ் ப்ரைஸ் க்ரோத் சிக்னல்ஸ் சப்டியூட் டிமாண்ட் ஆர் குட் சப்ளை அதுக்கான மீனிங் தான் அது. ஓகேங்களா? ஸோ அந்த டிஃப்ளேஷன் இஸ் டிரைவன் பை த சிக்னிஃபிகண்ட் ட்ராப் இன் ப்ரைசஸ் ஆஃப் அதாவது அதனோட ப்ரைசஸ் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகுது. ட்ராப் இன் ப்ரைசஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், cereals, டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம்ஸா. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இன் மே 2025 பார்த்தோன்னா 2.82, பட் ஆனால் நவ் ஜூன் 2025ல 2.10 இருக்குது.
சரிங்களா? NSO பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இந்தியாவோட அஃபிஷியல் டேட்டா ஏஜென்சி. CPIன்றது பார்த்தோம்னா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் மெஷர்ஸ். இவங்க தான் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து மெஷர் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which fintech company recently received in principle approval from RBI for a cross-border payment aggregator PACB ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லைசன்ஸ் இன் ஜூலை 2025. எந்த fintech கம்பெனின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிம்பி அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறது. ஓகேங்களா? எக்ஸிம்பி secured RBI's in principle approval for the PACB license enabling கிராஸ் பார்டர் பே இன்ஸ் அண்ட் பே அவுட், அதாவது கிராஸ் பார்டரோட பே இன் அண்ட் பே அவுட் எடுக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து எக்ஸிம் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தோம்னா RBI கிட்ட இருந்து. ஓகேங்களா? இந்த அப்ரூவல் பொசிஷன் எக்ஸிம் பீம் ஃபார் மேஜர் எக்ஸ்பென்ஷன் இன் ஏஷியா கிராஸ் பார்டர் பேமெண்ட் செக்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஆல் ஓவர் ஏஷியா கிராஸ் பார்டர் ஃபுல்லாகவே. With this license, XMP plans to grow its business at tenfold by financial year 2026. Supports இது மெயினாக என்னென்ன சப்போர்ட் பண்ணால் டிஜிட்டல் சர்வீஸ், இ-காமர்ஸ், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ட்ரேடு ஃபார் இந்தியன் பிஸ்னஸ் இந்த ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஆஸ் ஆஃப் ஜூலை 2025 எக்ஸ்எம்பி ப்ராசஸ் ஓவர் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னா $450 450 million டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் எஸ்எம்இ ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தோன்னா டாலர் வைஸில் 450 million வந்து ப்ராசஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதர் ஃபிம்ஸ் வித் லைசன்ஸோட இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபால் பேமெண்ட்ஸ் இருக்குது, வேர்ல்டு லைனர்ஸ், கைடோ, பிஸ்கின்னு சொல்லிட்டு அதர் பேமெண்ட்டுமே வந்து இருக்கிறது லைசன்ஸோட. ஓகேங்களா? எக்ஸ்எம்பி மாதிரி மற்ற கம்பெனிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which two companies have announced a joint wealth management venture targeting high net worth clients in Japan? எந்த டூ கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுமிட்டோமா மிட்சி ஃபைனான்சியல் குரூப் அண்ட் எஸ்பிஐ ஹோல்டிங் ரெண்டு கம்பெனிஸ் வந்து ஜாயிண்ட் வெல்த் வெஞ்சராக வந்து கம்பைன் பண்ணி நெட்ஒர்த் ஹை நெட்ஒர்த் கிளைண்ட்ஸ் இன் ஜப்பானை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெஞ்சர் எய்ம்ஸ் டு மேனேஜ் $10 trillion அப்ராக்சிமேட்டாக டாலர் மூலியமாக பார்க்கும்போது 69 billion அசட்ஸ் ஓவர் 5 years. ஓகேங்களா? ஸோ த டார்கெட் ப்ராஃபிட்டபிள் ஆப்ரேஷன் வித்தின் 3 years ப்ளஸ் வந்து $10 billion ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட்ஸ் பார்த்தோன்னா 5 years. ஓகேங்களா? ஜப்பான் பாலிசி ஷிஃப்ட் என்கரேஜிங் ஹவுஸ் ஹோல்டு டு இன்வெஸ்ட் பியாண்ட் கேஷ் சேவிங்ஸ் டியூ டு அன் ஏஜிங் சொசைட்டி. இதில் மெயினாக எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கம்பெனிஸ் சொன்னோம். ஒன்று இந்த எஸ்பிஐ ஹோல்டிங்கும் ப்ளஸ் வந்து ஃபண்ட் பண்ணுறது வந்து போத் எஸ்எம்எஃப்ஜின்றது சுமிட்டோமா மிட்சி பேங்க்கும் ப்ளஸ் வந்து எஸ்பிஐ ஹோல்டிங்கும் வந்து ரெண்டுமே வந்து இதுக்கான ஃபண்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் ரெஃப்ளெக்ட் ஜப்பான் க்ரோத் வெல்த் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டை வந்து இதை ஊக்குவிக்கிறதும் ப்ளஸ் வந்து டிமாண்ட் ஃபார் டிவர்சிஃபைடு ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து டிமாண்ட் கொண்டு வரதுக்கும் வந்து இது வந்து மெயினாக இருக்குது. பார்ட் ஆஃப் த செக்டார் ட்ரெண்ட் ஃபாலோவிங் சிமிலர் ஜேவிஎஸ் லைக் ரக்தூன் மிக்ஷு ஃபார் அஃப்ளூயன்ட் ஹவுஸ் ஹோல்டு. ஓகேங்களா? எஸ்எம்எஃப்ஜின்னு பார்த்தீங்கன்னா சுமிட்டோமா மிட்சி ஃபினான்ஷியல் குரூப் தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு லீடிங் பேங்கிங் குரூப். ஓகேங்களா? இவங்களோட சேர்ந்து தான் எஸ்பிஐ ஹோல்டிங்குமே வந்து பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஃபண்டிங். ஓகேங்களா? இந்த வெஞ்சருக்கு எந்த கம்பெனி தானா ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஹை நெட் ஒர்த் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் செபிஸ் விசிஎஃப் செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2025 செட் டு பிகின் ஆன் ஜூலை 21, 2025. பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்ட் டிலேடு வைண்டிங் அப் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். ஓகேங்களா? செபியோட விசிஎஃப் செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2025 வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க? ஜூலை 21, 2025 இருந்து ஜனவரி 19, 2026 வரையும். ஓகேங்களா? இட் அப்ளைஸ் டு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ்க்கு. விசிஎஃப்ன்றது வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அவனோட லிக்விடேஷன் பீரியட் வந்து எக்ஸ்பயர் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ பட் ஆர் எட் டு பி வவுண்ட் அப். அதனோட அப்ஜெக்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட் எ pathway டு செட்டில் ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ் ஃபார் அதனுடைய வெஞ்சர் கேபிட்டலுக்கான ஒரு ரெகுலேட்டரிக்கான ஒரு வழியை பாத்வே வந்து கொடுக்கறது வந்து இது. ஓகேங்களா? ஸோ வித் பெண்டிங் அன்லிக்விடேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா. ஓகேங்களா? அப்ளிகேஷன் மஸ்ட் மைக்ரேட் அண்டர் ஏஏஎஃப் ரெகுலேஷன் மூலிமா தான் வந்து இது ஃபுல் அண்ட் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே பண்ணுறது. பிஃபோர் அவைலிங் ஆஃப் தி ஸ்கீம், இந்த ஸ்கீம் அவைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வந்து ஏஏஎஃப் ரெகுலேஷன் மூலிமா தான் வந்து பண்ணுறது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 25,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. செட்டில்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 lakh ஃபார் டிலே அப் டு 1 yearக்கும் 50,000 ஃபார் எவ்ரி எக்ஸ்ட்ரா இயருக்குமே வந்து இந்த செட்டில்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே.
நெக்ஸ்ட் செபி பார்த்தோம்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. மெயினா இதனோட பர்ப்பஸ் என்னன்னா மார்க்கெட் ரெகுலேட் பண்றதுக்கு தான் வந்து செபியோட ஒர்க். விசிஎஃப்ன்றது வந்து வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட். வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட்னா என்னது ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மால் பிசினஸ் லைக் சூர்யாவோட அந்த படம் ஒண்ணு வரும் பாத்தீங்களா வென்ச்சர் கேபிட்டல். ஸோ அந்த மாதிரி வென்ச்சர் கேபிட்டல்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்டார்ட் அப் ப்ளஸ் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வென்ச்சர் கேபிட்டல் ஃபண்ட். ஓகேங்களா. ஏஎஃப் ரெகுலேஷன்றது பார்த்தோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. எப்போ தானே சின்ஸ் 2012 இருந்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் ரேங்கிங் 2026 படி விச் சிட்டி வாஸ் ரேங்க்ஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குளோபலாக வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்னு சொல்லி ரேங்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சியோல் அப்படின்னக்கூடிய ஒரு சிட்டி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சியோல் பார்த்தோம் அப்படின்னா டாப் லிஸ்ட்ல இருக்கு 2026ல. அவுட் ரேங்கிங் லண்டன் டியூ டு பெட்டர் அஃபோர்டபிலிட்டி அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேங்களா. QSன்றது பார்த்தோம் அப்படின்னா குவாக்வர்லி சிமோன்ஸ் அப்படின்றது தான் ரிலீஸ் த 2026 பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் ரேங்கிங். எப்போனா ஜூலை 19, 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சியோல்ன்றது தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோ, லண்டன் அண்ட் முனிச், மெல்போர்ன் கம்ப்ளீட் த டாப் 5ல இருக்கிறது. ஓகேங்களா. மும்பை இஸ் இந்தியாஸ் டாப் ரேங்க்ட் அட் மும்பை பார்த்தோம்னா 98ம், டெல்லி பார்த்தோம்னா 104ம் இருக்கு. இஸ் நம்பர் 1 குளோபலி ஃபார் அஃபோர்டபிலிட்டியில். ஓகேங்களா. பெங்களூர் 108லையும், சென்னை வந்து 128. ஆல்சோ ஃபியூச்சர்ஸ் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து. இந்தியா சிட்டிஸ் இம்ப்ரூவ்ட் இன் ரேங்கிங் அண்டர் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரெஃபார்ம்ஸ்லையும் இன்ஸ்டிடியூஷன் குளோபல் ரெகக்னேஷனுமே இருக்கு. மும்பை நோட்டட் ஃபார் ஸ்ட்ராங் அஃபோர்டபிலிட்டியும் ப்ளஸ் வந்து எம்ப்ளாயர் ஆக்டிவிட்டிலையும் வந்து மும்பை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. QS ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் அசஸ்மெண்ட் பை QS குளோபல் எஜுகேஷன் ஏஜென்சி. QSன்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குளோபலான ஒரு எஜுகேஷன் ஏஜென்சி. அவங்க தான் இந்த வந்து ஒரு அசஸ்மெண்ட் மூலமா வந்து ஃபுல்லாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ மும்பை வந்து ஒரு ஃபைனான்ஸ் கேபிட்டலான ஒரு ஏரியா ப்ளஸ் வந்து எஜுகேஷன் ஹப் ஆஃப் இந்தியாவும் சொல்லுவாங்க. சியோல் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஹோம் டு டாப் யூனிவர்சிட்டி. QSஓட அந்த எந்தெந்த பேராமீட்டர்ஸை வச்சு இதை டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி ப்ளஸ் வந்து எம்ப்ளாயியும் ஸ்டூடெண்ட்டோட கனெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் வச்சு தான் இந்த பர்ஃபார்மன்ஸோட லிஸ்ட்டை வந்து விட்டுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஹாஸ் ஜாயின்ட்லி லான்ச் த தலாஷ் இனிஷியேட்டிவ் aimed at empowering EMRS tribal students in India. எது ஜாயின்ட்லி பண்ணியிருக்காங்கன்னா நெஸ்ட் ப்ளஸ் வந்து யூனிசெஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரைபலோட ஆப்டியூட், லைஃப் ஸ்கில்ஸு, செல்ஃப் எஸ்டீம் ஹப்பை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து தலாஷ்ன்றதுக்கான மீனிங். ட்ரைபல் ஆப்டியூடு ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்கில்ஸு ப்ளஸ் செல்ஃப் எஸ்டீம் ஹப். ஓகேங்களா. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எம்பவர் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா 1.38 lakh EMRSன்றது பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 28 ஸ்டேட்ஸும் ப்ளஸ் வந்து 8 யூனிட் டெரிட்டரிஸ்லேயும் இருக்கிறதுல. ஓகேங்களா. ஃபோக்கஸ் மெயினாக என்ன பர்பஸ்க்கோசரம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான லைஃப் ஸ்கில்ஸு ப்ளஸ் வந்து தேவையான இந்த ஸ்கில்ஸ்க்கான டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கரியர் டெவலப்மெண்ட் வந்து எல்லாமே இதுதான் ஒரு மெயின் ஃபோக்கஸ். ஓகேங்களா. Initially trained over 189 teachers from 75 EMRSன்றது வந்து ஈக்லாவியா மாடல் ரெசிடென்டல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பை த எண்ட் ஆஃப் 2025 தைலாஷோட இந்த தலாஷ் எய்ம் பார்த்தோன்னா டு பி ஆக்டிவ் இன் எல்லா EMRSலையும் வந்து ஆக்டிவாக இருக்கணுன்ற மாதிரி இதோட எய்மாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பை த எண்ட் ஆஃப் 2025க்குள்ள. ஓகேங்களா. NESTSன்னு பார்த்தோன்னா நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ். இது எந்த மினிஸ்ட்ரி கண்டல வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே வரும். யுனிசெஃப்ன்றது பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்டுன்னு வரும். ஓகேங்களா. குளோபல் அட்வைசரி சில்ட்ரன் ரைட்ஸ். EMRSன்றது வந்து ஏக்லவியா மாடல் ரெசிடென்டல் ஸ்கூலு. இது வந்து ஒரு ட்ரைபல் ரிலேட்டடான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டி எஜுகேஷன். NEPன்றது முன்ன சொன்னதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசி ஃபோக்கஸிங் ஆன் இன்க்ளூசிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய NEP 2020. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் இந்தியன் சிட்டி ஹோஸ்டட் த செகண்ட் பிம்ஸ்டெக் போர்ட்ஸ் கான்க்ளேவ் இன் ஜூலை 2025 இனாகிரேட்டட் பை த யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால். ஓகேங்களா. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. இந்த செகண்ட் பிம்ஸ்டெக் போர்ட்ஸ் கான்க்ளேவ் எங்கே நடந்துச்சுன்னா விசாகப்பட்டினத்தில். எப்போ ஜூலை 14 to ஜூலை 15, 2025. இதோடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நேவிகேட்டிங் த ஃபியூச்சர், ப்ளூ எக்கனாமி,
ப்ளூன்றது வாட்டர் மென்ஷன் பண்ணுவோம். ப்ளூ எக்கனாமி, இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? The event includes official maritime experts plus port authorities, private sector leaders from all BIMSTEC members எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணது. இதனுடைய கீ டாபிக்ஸா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், கூட்ஸ் எடுத்துட்டு போவாங்க, எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், கஸ்டம்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ், டூரிசம், டிஜிட்டல் இன்டகிரேஷன் அண்ட் கிரீன் ஷிப்பிங் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இதனுடைய மெயின் டாப்பிக்கா இதனால டிஸ்கஷன்ஸ் இருக்கு. The conclave is a part of the neighborhood first policy டு பூஸ்ட் ரீஜனல் கோஆபரேஷனை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரீஜனல் கோஆபரேஷன் மூலிமா பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாலிசி, அதாவது நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்ற ஒரு கான்க்ளேவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரீஜனல் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் என்ஹான்சிங் இன்ட்ரா ரீஜனல் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வரதுக்கு. த கான்க்ளேவ் சப்போர்ட்ஸ் சஸ்டைனபிள் growth லிங்க்ஸ் போர்ட் லெட் இண்டஸ்ட்ரீஸ் அக்ராஸ் பிம்ஸ்டெக் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? பிம்ஸ்டெக் பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரியல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இதனுடைய மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து தான் வந்து இதனுடைய மெம்பர். விசாகப்பட்டினம் போர்ட்டில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. விசாகப்பட்டினம் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த இந்தியாவோட லார்ஜஸ்ட் போர்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிம்ஸ்டெக் போர்ட் கான்க்ளேவ் எல்டி எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா 2019. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த குளோபல் ரேங்க் இன் த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் ஐபிஓ ஃபண்ட் ரைசிங் டியூரிங் H1 2025 அக்கார்டிங் டு S&P டேட்டா படி. ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இன்னைக்கான செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ரேட் CPI ஓகேங்களா இன் ஜூன் 2025 ரீச்சிங் த லோயஸ்ட் இன் ஓவர் 6 இயர்ஸ்ல வந்து லோயஸ்டா ரீச் ஆகுது. 3.75, 4.10, 2.10, 2.90 இல்லை 1.75. மறக்காம 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கனெக்ஷன் லாஜிக்ஸான ஆப் ப்ளஸ் வந்து டெலகிராம் குரூப்கான சேனல்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.